வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மேக்கரையில இருக்க அடவிநேனார் டேமுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த டேம் எதற்காண்டி எப்போது கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு தகவலுமே தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த அடவிநேனார் அணையானது பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரத ஹனுமந்தா நதி அப்படிங்கிற ஒரு நதிக்கு குறுக்க தான் கட்டிருக்காங்க. 1994ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த அணையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2002ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அணை வந்து திறந்து வச்சிருக்காங்க. எதுக்காண்டி இந்த அணை வந்து இந்த நதிக்கு குறுக்க கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு பெரிய வெள்ளமானது வந்திருக்குது. அந்த வெள்ளத்தினால பெரிய உயிர் சேதங்கள் வந்து நிலச்சேதங்களும் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தண்ணி வந்து அதிகமா வரும்போது இந்த வெள்ளத்தினால சேதங்கள் ஏற்பட தடுக்கிறதுக்காண்டி அரசாங்கம் வந்து இந்த நதிக்கு குறுக்க வந்து இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க. இந்த அடவிநேனார் டேம் ஆனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றுலா வந்து கொண்டது. இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து அனுமன் நதிக்கு போற தூரம் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். இந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132 அடி வரைக்குமே தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்க முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா சுற்று வட்டாரத்துல இருக்க 15,000 ஏக்கர் நிலங்கள் வந்து நீர்ப்பாசன வசதி அடையுது. அது மட்டும் இல்லாம இந்த மேக்கரை சுற்று வட்டாரத்துல இருக்க இடங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து தண்ணீர் தேவையை பூர்த்தி வைக்கிறது இந்த டேம் தான். மழை காலத்துல வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப கண்ணு குளிர்ச்சி அழகா இருக்கும். நீங்க குழந்தைகளோட என்ஜாய் பண்ணதுக்கும் கீழே ஒரு பார்க் வசதி இருக்குது. இந்த டேமை பத்தின முழு தகவல் நம்ம ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.